போனாலும் போகாத சொந்தமே நீ போனாலே கிடையாது செம்மமே. ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணால் உங்களுக்கு புரியும். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வந்து எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இன்புட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிங்க்கை வந்து இன்புட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த சேக்கே பட்டும் பீட் மார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்களா, இது பக்கத்தில் தான் இருக்கும். இந்த ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ப்ளஸ் பார்த்து ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்களா, டச் பண்ணிங்கன்னா இதில் தான் இருக்கும். இப்போ அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் இமேஜ், உங்கள் லவ்வர் இமேஜ், ஒரு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இமேஜ், அடுத்து உங்கள் லவ்வர் இமேஜ், இந்த மாதிரி வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இமேஜுக்கெலாம் வந்து எப்படி எஃபெக்ட் கொடுக்குறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அப்படி பேக் வந்துருங்க. பேக் வந்து இந்த சேக் ஆப்ட்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சேக் ஆப்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினா ஒரு 4-5 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இந்த 5 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 எஃபெக்ட் கொடுத்துருக்கு. இந்த 5 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கடைசியாக வந்துடும். கடைசியாக ஒரு இமேஜ் இருக்குங்களா, இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே எஃபெக்ட் இருக்குங்களா, அதை டச் பண்ணி இந்த சைடில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட், காப்பி ஃப்ரீ எஃபெக்ட் அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் பார்த்தீங்களா எடிட் பண்ணுறது, அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ கடைசிக்கு வந்துடுங்க. பெரிய இமேஜ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் இமேஜ், அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த சைடில் 3 டாட்டை டச் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட் அடையிறேன். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா அந்த சேக்கப்பட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ தானே ஒரு 4 இமேஜ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் நம்ம கொடுத்தாச்சு. நம்ம இது 4 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் ஃபஸ்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டூப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை டச் பண்ணி இங்கே காப்பி லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அது பக்கத்தில் டச் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் உள்ளது கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் இமேஜை வந்து நீங்களே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து கையிலே இப்படி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த இமேஜ் கொடுத்தாச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை விட்டுருங்க. 2 இமேஜை விட்டுருங்க. 2 இமேஜை விட்டுட்டு ஃபஸ்ட் இமேஜ் கொடுத்துருக்கோம், அடுத்து 2 இமேஜ் விட்டுருக்கோம், அடுத்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்குறோம், அதுக்கு அடுத்து ஒரு 2 இமேஜ் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து ஒரு சின்ன இமேஜ் பார்த்தீங்களா, இந்த இமேஜ் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேஷன் டச் பண்ணி பேஸ்ட்டில் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. அவ்வளோதான். பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக்கப்பட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை டச் பண்ணி காப்பி லேயர் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்னா நம்ம ஃபஸ்ட் இமேஜ் கொடுத்தாச்சு, ரெண்டாவது இமேஜ் அதை விட்டுருங்க. விட்டுட்டு மூணாவது இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை டச் பண்ணி திரும்ப அதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு இது கொடுத்தீங்கன்னாவே நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும். இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இந்த இமேஜ் கொடுத்துக்கலாமா, இந்த இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜ், இந்த இமேஜ் பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணி பேஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணி திரும்ப பேஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த சேக்கப்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதையும் வந்து நீங்கள் வந்து காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜும் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டை கொடுத்துருங்க. அதேமாதிரி டூப்ளிகேஷனை டச் பண்ணி இந்த ஏரோவை டச் பண்ணி ஃபஸ்ட்டில் கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதாகிடும். இப்போ நீங்கள் வந்து கையிலேயே வந்து உங்கள் இமேஜை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கையிலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது இமேஜையும் டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து கையிலே இப்படி மூவ் பண்ணி நீங்கள் வந்து சைஸை குறைச்சிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி ரெண்டாவது இமேஜை கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக் அவுட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கடைசியாக ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் 2 இமேஜுக்கு தான் கொடுக்க போகிறோம். அதனால் டச் பண்ணிட்டு நம்ம வந்து வெறும் எஃபெக்ட் தான் கேட்க பண்ணுறோம். அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 6 இமேஜ் முடிஞ்சு அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை டச் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் போய்ட்டுனா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி 3 இமேஜ் முடிஞ்சு ஒரு சின்ன இமேஜ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் எப்படி கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ப்ரிப்பில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு நீங்களே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் நிறைய பேத்துக்கு ஷேர் ஆகும். அதனால் முக்கியமாக லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.